டிராபிக் ராமசாமி இருக்காரு. அவர் சாலைகள்ல பேனர் அரசியல் பேனர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற கிளையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் போட்டிருக்காரு. பல தீர்ப்புகள் வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு சாமானிய மனிதர், ஒற்றை மனிதர். அதே போன்று தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து கொக்கோ கோலா கம்பெனி உறிஞ்சுவது, தாமிரபரணி ஆற்றை காப்போம் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு பொதுநல வழக்கை போட்டிருக்கிறார். அந்த பொதுநல வழக்கின் மூலமாக உயர்நீதிமன்ற உத்தரவையும் வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் குழந்தை திருமணம் நடப்பதை பார்த்து காவல்துறையில் சொல்லிடுறாங்க. அந்த குழந்தை திருமணம் நின்று போகுது. குழந்தை திருமணம் நடக்குதுன்னு சொன்னவர்களை கேங் ரேப் பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த பெண் பேர் விசாகா. அதை ஒரு சமூக அமைப்பு கொண்டு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் பெயரிலேயே ஒரு விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு. யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் இந்த சமூகத்தின் நன்மைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த வழக்குகள் ஒருவருக்காக இருவருக்காக இல்ல ஒரு கிராமத்துக்காக போடப்பட்ட வழக்குகள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சட்டங்களாக மாறி இருக்கு. அவற்றை எல்லாம் செய்தவர்கள் தனி மனிதர்கள், ஒரு சில சின்ன சின்ன குழுக்கள் அமைப்புகள்